கீழ்கண்ட செய்தியினுடைய தொடர்ச்சியாக நாம் தொடருவோம். தேவனுக்கு ஈக்குவலாக, தேவனுக்கு நிகராக யாரையாலும் இந்த உலகத்திலே மனிதர்களை நாம் ஒப்பிட முடியுமா என்றுதானே ஏசாயா 40:25 சொல்லப்படுகிறது. அவருக்கு ஈக்குவலாக இன்றைக்கு மனிதர்கள் தங்களை ஆளாக்கி கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தொலைக்காட்சி பெட்டியிலேயும் வலிய கூட்டங்களிலும் மீட்டிங்குகளிலும் எல்லா இடங்களிலேயும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் தங்களை வித்தியாசமான மனிதர்களாக காட்சி அளிக்கின்றார்கள். தேவனை சென்று இன்று வரை யாரும் பார்த்ததில்லை. மோசே முதல் இன்று வரை யாரும் பார்த்ததில்லை. இயேசு சொல்லும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏனென்றால் மனிதர்கள் தேவனை காண வேண்டும் என்பதற்காகவே அவருடைய தற்சரூபமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் வந்து அவர் என்ன செய்தார் என்றால் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. உதாரணமாக நாம் வேதத்திலே ஒரு நபரை பற்றி பார்ப்போம். ஒரு கொத்தனார், ஒரு கூடார வேலை செய்கின்றவர், ஒரு டென்ட் மேக்கர், கொத்து வேலை செய்கின்ற ஒரு பணிக்காரன். இப்படியாக பல மொழிகளில் நாம் பார்க்கும்போது அவர் ஒரு கொத்தனார் என்று தான் சொல்லப்படுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு கொத்தனார் இருக்கிறார் வேதத்திலே, ஒரு டென்ட் மேக்கர், ஒரு கூடார வேலை செய்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார். வேதத்தினுடைய 66 புஸ்தகங்களிலே 3/4 பகுதியை எழுதியிருக்கிறார். ஏறத்தாழ 66 புஸ்தகங்களிலே 14 புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் 60 நாடுகளுக்கு மேலாக சென்றிருக்கிறார். 55 மொழிகளை பேசிக்கின்றார். அந்நிய நாடுகளுக்கு செல்லும்போது அந்த நாட்டினுடைய மொழி அவர் பேசுகின்றார். இது பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுத்த தாளந்து, ஒரு கிஃப்ட். நான் உங்களை காட்டிலும் அநேகம் ஆயிரம் பாஷைகளை பேசியிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்றிருக்கிறார். இன்றைக்கு நாம் அன்பை பார்க்க முடிவதில்லை. அன்பை எங்கேயுமே நாம் ருசிக்க முடிவதில்லை. அன்பு என்பது என்ன? ஒரு பரிவான எண்ணம், பரிவான குணம், இல்லாமல் இருக்கின்றவர்களை தாங்குவது. இதுதான் அன்பு. அன்பு என்பது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். விருந்தோம்பல் என்பது ஆபிரகாமிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். எங்கோ அறிமுகம் தெரியாத 3 நபர்கள் வருகின்றார்கள். அவர்களை பார்த்த உடனே அங்கே ஒரு பெரிய விருந்து செய்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கும் அதை போல அநேக நேரங்களிலே ஒரு சிலர் விருந்து செய்தார்கள். ஒரு மாபெரும் விருந்துக்கு செல்கிறார். திருமண வீட்டிற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். நாம் இன்று அநேக நேரங்களிலே நம்முடைய திருமணங்களிலே முதலாவது இயேசு கிறிஸ்துவை நாம் அழைப்பதில்லை. முதலாவது பத்திரிக்கை நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய நெருங்கிய உறவினருக்கு தான் கொண்டு கொடுக்குறோம். அதாவது நெருங்கிய உறவினர், அதாவது தாய் வழியே வந்தவர், தகப்பன் வழியே வந்தவர், இப்படிப்பட்ட உறவினர்களுக்கு முதலாவது பத்திரிக்கை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் திருமணத்திற்கு வரமாட்டார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டியது முதல் பத்திரிகை இயேசு கிறிஸ்துவுக்கு தர வேண்டும். அவரை நாம் அழைக்க வேண்டும். முதலாவது நம்முடைய திருமணங்களுக்கு அவரை அழைக்க வேண்டும். நம்முடைய வீடுகளுக்கு நாம் அவரை அழைக்க வேண்டும். இதோ நான் நின்று வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா வெளியே தாள் எதுவுமே இருக்காது, உள்ள தாள் இருக்கும். கதவை தட்டி கொண்டு நிற்பார். இதோ நான் வந்து நின்று வாசற்படியிலே கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு சென்று போஜனம் பண்ணுவேன், அவனோடு தங்கி இருப்பேன். என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் என்றால் கணவன், மனைவி, குழந்தை, எங்கே நீங்கள் இருந்து என்னை அழைக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியிலே நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய 3 அங்கே வந்து வாசம் பண்ணுவார். அதனால தான் சொல்கிறாரு 2 பேர் 3 பேர். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவனுக்கு ஈக்குவலாக மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களை காண்பிக்கின்றார்கள், அபிநயிக்கின்றார்கள். அவர்கள் தங்களை தேவனைப் போல காட்ட வேண்டும் என்பதற்காக, அதாவது அவ்வளவு பெரிய வல்லமையை இவர்கள் பெற்றதாக நினைக்கின்றார்கள், பேசுகின்றார்கள். அதை நாமும் நம்புகின்றோம். ஏனென்றால் நாம் வேதத்தை படிப்பதில்லை. நிறைய நேரங்களில் பைபிளை படிக்கிறோம்னா எதுக்கு படிக்கிறோம்? சங்கீதம் எடுத்து ஒரு சமாதானத்துக்காக வாசித்துட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். சில நேரங்களில் புதிய ஏற்பாட்டில் சில பகுதிகளை படிப்போம், அவ்வளோதான். அது வேதத்தை படித்ததோடு சரி.
அது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசம் செய்கின்றோமா? நடைமுறைப்படுத்த நம்மளால முடிகிறதா? இல்லையே. காரணம் என்ன? அதாவது தேவன் மோசேயை 40 நாள் மலையிலே வைத்திருந்தார். அவருக்கு ஆகாரம் அவர் சாப்பிட்டாரா இல்லையா நமக்கு தெரியாது, அங்கே சொல்லப்படவில்லை. வேதத்தில் அது மறைக்கப்பட்டுள்ளது. மறைவான விஷயங்கள் தேவனுக்குள்ளது, வெளிப்படையான காரியங்கள் மட்டுமே நமக்குள்ளது. தேவனை பார்த்தாரா? என்ன சொன்னார்? ஒருவனும் ஒருபோதும் என்னை கண்டதில்லை, கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை என்கிறார். அவர் அக்னிமயமாய் இருக்கிறார், சுட்டரிக்கும் நெருப்பாய் இருக்கின்றார். கண்ட உடனே அவன் பஸ்மமாகி விடுவான். இன்றைக்கு அநேகர், நான் போனேன், பிதா கிட்ட போனேன், பிதா எப்படி இருந்தார்? ஒரு மேகம் போல் இருந்தார். என்னங்க அது? அவர் உடனே கூப்பிட்றாராம். மேகம் கையை அழைக்கிறது, அருகிலே ஒரு முக்கியமான நபர் இருந்தார். அந்த முக்கியமான நபர் யார் என்று சொல்லவே இல்லை. இன்றைக்கி சாதாரணமாக டவுன் பஸ்ஸில் போய் வர்ற மாதிரி பரலோகத்துக்கு போயிட்டு வர்றாங்க. அதை நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறோம். இதை பற்றி நாம் என்றைக்காக நம்முடைய சிந்தனையிலே ஆலோசித்ததுண்டா? அங்கே போனவன் யாருமே திரும்பி வரல.